பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலுக்கு மீனா மேலே உள்ள கோபத்தில் அவங்க ஆஃபீஸில் உள்ள ஒரு ஃபைலை வந்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. இதை மீனா தேடி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. உடனே ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கொண்டு போன ஃபைலை காங்கலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆஃபீஸே சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிற, அசால்ட்டாக சொல்கிற, ஆஃபீஸில் உள்ள ஃபைலை நீ வீட்டுக்கு கொண்டு போனதே தப்பு, அந்த வேலையெல்லாம் இங்கே முடிச்சு வச்சுருக்கணும். நீ உன் பாட்டில் வீட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க. இப்போ நான் வந்து எனக்கு ஹையர் ஆஃபீஸருக்கு எப்படி பேர் சொல்கிறது, அந்த ஃபைல் வந்து அரசனுடைய நிறைய ரகசியங்கள் இருக்குது, அது இதுன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உள்ளதை தான் சொல்கிறேன். இப்போ பாருமா, நான் அவன்கிட்ட நல்லா நடந்துக்கிறேன், ஆனால் நீ வந்து அதை காப்பாற்ற தெரியல அப்படின்னு தான் நினைக்கணும். நான் சரி நம்ம வீட்டில் உள்ள பிள்ளை மாதிரி நம்மளை அன்பாக பார்த்துக்கிற போது நீ வந்து நம்மளை ஆஃபீஸராக நினைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிலாம் இல்லை சார், நான் வீட்டுக்கு கொண்டு போனேன், எங்கே வச்சேன்னே எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அசால்ட்டாகாமல் இருப்பேன். இங்கே பாருமா, உனக்கு இன்னும் 2 நாள் டைம் தரேன். இந்த 2 நாளில் அந்த ஃபைலை கொண்டு இங்கே ஒப்படைக்கிறேன். அப்படி ஒப்படைக்கலை அப்படின்னு சொன்னால் நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணதை தவிர வேறு எனக்கு வழி தெரில அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே எழுதுறாங்க. சார் இந்த வேலைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சார். எங்கள் அப்பாவோட கனவு சார், என் மகா வந்து அரசு ஊழியர் ஆகணும் அப்படிங்கிறது. அதை நான் கனவை நினைவாக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படித்து வந்தேன் சார் அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, நீ மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம் சரியா. எங்கள் காலத்தில் சீனியாரிட்டியில் வந்தோம், நீங்கள் எக்ஸாம் எழுதி வந்திருக்கீங்க. ஆனால் கனவுகள் எல்லாமே ஒன்று தான் சரியா. நீ வந்துட்டு ஃபைலை வந்து நீ வீட்டுக்கு கொண்டு போயிருக்கக்கூடாது. யாரை கேட்டு கொண்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்துச்சு, அதை வீட்டில் போய் முடிச்சிடலான்னு கொண்டு போனேன் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வெளியே தெரியாமல் கொண்டு போனல, வெளியே தெரியாமல் கொண்டு வச்சுருக்கணும்ல. இப்போ ஃபைல் இல்லை, 2 நாள் டைம் தரேன். எப்படி தேடி எடுப்பியோ இல்லைன்னா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, ஃபைல் வந்திருக்கணும். அப்படி வரலை, என்ன 48 மணி நேரத்தில் வரலை அப்படின்னு சொன்னால் நான் உன்னை வந்து 49வது நிமிஷத்தில் வந்து உன்னை நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன், 49வது மணி நேரத்தில் உன்னை நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். 6 மாதம் நீ வந்து என்கொயரி கமிஷன்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் நீ ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறமும் வந்துட்டு நீ ஜாயின் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அவங்க கமிஷனில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே எழுதுறாங்க. அழுதுட்டு நேராக செந்திலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. செந்திலுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி எங்கே நான் வீட்டுக்கு கொண்டு வந்த ஃபைலில் ஆஃபீஸ் ஃபைலில் காங்கலைங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம ரூமில் தான் வச்சுருந்தேன், எப்படி போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல, எல்லா பக்கமும் தேடி போயிட்டேன், காங்கலை அப்படிங்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு வா, நம்ம தேடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா மீனாவோட ஃபைலு காங்கலையாம்பா அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. வேலை விஷயமா ஒரு பேப்பரை வீட்டுக்கு கொண்டு வந்தாலாம்பா, அதை வீட்டில் ரூமில் தான் வச்சுருந்தாலும் காணலையா, அது இல்லை கொண்டு 2 நாளில் ஒப்படைக்கலை அப்படின்னு சொன்னால் மீனாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்களாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சஸ்பெண்ட்னா என்னதுடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, வேலையை வச்சு வேலையை விட்டு இப்போ தற்காலிகமாக நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னடா சொல்கிற, என் மருமக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கான்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக இருந்தேன், இப்போ என்னடா எப்படி சொல்கிறேன், இந்த பிள்ளைங்க எவ்வளோ அசால்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எப்போவுமே மீன் அசால்ட்டாகவே இருக்க மாட்டா, ரொம்ப பொறுப்பாக இருப்பா. ஃபைல் வந்து ரூமில் தான் வச்சாங்க, ரூமில் காணலாம் எப்படி அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் எப்படிடா காணாமல் போகும், நம்ம வீட்டில் பச்சை பிள்ளைகளும் இல்லையா, பச்சை பிள்ளைகள் இருந்துச்சுன்னா எடுத்து அங்கே வச்சேன் இங்கே வச்சோம்னு சொன்னால் சொல்லலாம். அதுக்கும் வழி இல்லையே, யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்களே, அந்த ரூமில் உங்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் வருவா அப்படிங்கிறாங்க. வேறு யாரும் வரமாட்டாங்கப்பா, அப்படி வந்தாலுமே ஃபைல் எடுக்க மாட்டாங்க, உள்ளதாம்பா இருக்கும், அவள் சரியாக பார்த்துருக்க மாட்டான், நான் போய் தேடி எடுத்து கொடுக்கம்பா அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. ரூமில் போய் தேடி பார்க்காங்க, ரூமில் ஒன்றும் கிடைக்கல. இதை பார்த்த கோமதி என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை ஃபைலை காணும்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏதோ பேப்பரை காங்கலண்ணே அப்படிங்கிறாங்க. அத்தை அது முக்கியமான பேப்பரு, அது வந்து கொடுக்கலன்னா வேலையே போயிடும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்தை 6 மாதம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் தெரியாத மாதிரி தங்கமயில் என்னது மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் தங்கமயிலக்கா, என்னோடய ஃபைலை கொண்டு வச்சுருந்தேன், யார் எடுத்தாங்கன்னே தெரில, காணலை அப்படிங்கிறாங்க. ஓரம்புக்கு யார் வர போகிறா, சரி அப்படின்னு சரி தேடு அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம், ஹாலில் உட்காந்து பயங்கரமாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கமயில் என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பேச ஆரம்பிச்சு ரூமுக்குள்ளே போய் அடைச்சிக்கிறாங்க. அங்கே போய்ட்டு சொல்கிறாங்க, ஏம்மா நீ சொன்ன மாதிரியே நான் மீனாவை வந்து அலற விட்டோம்மா, மீனா வந்து இப்போ கதறிக்கிட்டு இருக்கா, அவள் வேலையே அவனுக்கு போதான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறா. ஆமாம், நீ சொன்ன மாதிரியே பண்ணேன், ஃபைல் எடுத்து கொண்டு யார் ரூமில் ஒழிச்சு வச்சுட்டேன், ஏன்னா இப்போ வந்து அது ஒரு ஃபைலை தேடி அலையுதா வைக்கா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி வரையில் இவங்க ரொம்ப சந்தோஷமாக இவ தங்கமயில் பேசிகிட்டு இருக்காங்க. இவ வேறு அவள் ரூமுக்கு போனால அவள் இல்லாத நேரம் இவ தான் எடுத்துகிட்டு போல ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓரமாக ஒட்டி கேட்குறாங்க. அப்போ தங்கமயில் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, மீனா வேலை பார்க்குறதே எனக்கு பிடிக்கல, அவள் வேலை பார்த்துக்கிட்டு எங்களை அந்த எக்ஸாம் படி இந்த எக்ஸாம் படின்னு சொல்லி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா, தான் இவன் வேலையும் எடுத்துட்டானா வாயை பற்றிட்டு சதனாமல் இருப்பாள்ல, அதுதான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. உடனே அப்போ இந்த ரூமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவ்வளோ ரூம் விட்டு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள், அதனால் நீ கோயிலுக்கு போய்ட்டு வா, கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நீங்கள் ரொம்ப நல்லது, புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே சரித்த அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அங்கே போகும்போதே அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டே போகிறாங்க.
ஏம்மா நான் வந்து சந்தோஷமாக கோயிலுக்கு போகிறேன், எங்கள் அத்தை வந்து குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி போக சொன்னாங்க. மொத்தத்தில் வந்து அந்த மீனா எனக்கு பிடிக்கலம்மா, இது செஞ்சதில் ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்குது. முன்னாடியே நான் செஞ்சுருக்கணும்மா, இப்படி ஒரு ஐடியாவை நீ முன்னாடியே கொடுத்துருக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே டேய் அப்படிங்கிறாங்க செந்தில், என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீ கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஃபைலை தேடணும்ல அப்படிங்கிறாங்க. நாங்கள் தேடிக்கிறோம், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படி சொல்கிறீங்க, நான் இப்படி இல்லாமல் எப்படி தேடுவீங்க, ஏய் நான் பார்த்துக்கிறேன் நீ போடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படியே தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கடைக்கு போனோடனே செந்தில்கிட்ட கேட்குறாரு பாண்டியன், இந்த மாதிரி என்ன வந்துட்டு தேடணுண்ணா அப்படிங்கிறாங்க. கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா நீ பொறுப்பு இல்லாமல் இருக்க, நான் போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. உடனே குமுதே குமுதே அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. ஃபைலை தேடுறதுக்கு செந்தில் அனுப்புனா வேணான்னு சொன்னாமல் நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் போக நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்க. ஏன் கோவப்படுறவா, சரி நான் கிளம்புறேன், அந்த பிள்ளைக்கு தேடி எடுத்து கொடு, பாவம் வேலை போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் மீனா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க காலில் உட்காந்து. உடனே மீனா எதுக்கு நீ அழுற அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அழாத கொஞ்சம் விடு அப்படிங்கிறாங்க. இல்லத்த ஒன்றும் இல்லை, 48 மணி நேரத்தில் கொடுக்கலன்னா என் வேலை போயிருந்த, எனக்கு என்ன செய்யனே தெரில, எனக்கு ஒன்றும் ஓட மாட்டேங்குது. எங்கள் அப்பா ஆசையாக என்னை படிக்க வச்சார், நானும் எப்படியாவது அரசூழியராகி எங்கள் அப்பா பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கே போனேன். இப்போ இந்த வேலை யாருக்கும் உதவாமே போயிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக பேசுகிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, ஒன்றும் ஆகாதம்மா பார்த்துக்கலாம், ஏம்மா கோமதி தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ராஜி மீனா 2 பேரும் பின்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கத்த அப்படிங்கிறாங்க. வாங்கன்னா வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை என் இருக்க சூழ்நிலை புரியாமல் பேசாதாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு உன் வேலை திரும்பி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. வேணுத்த அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிட்டு தங்கமயில் ரூம் கூட்டி போகிறாங்க. தங்கமயிலக்கா ரூமில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. சத்தங்கட்டாமல் தேடுங்க, நான் சொல்லுறது மட்டும் தேடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவு ஒவ்வொரு இதாக தேடுதாங்க. அங்கே வந்து ஃபைல் மாட்டிடுது, மீனா ஃபைலை பார்த்தோன்னே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். அத்தை ஃபைல் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. கிடச்சிருச்சா, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். சரி இந்த ஃபைலை உடனே கொண்டு ஆஃபீஸில் கொடு அப்படிங்கிறாங்க. நான் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. செந்திலுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லுறது முதல்ல இருக்கட்டும், 2வது ஆஃபீஸருக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபைல் கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஆஃபீஸர் சொல்கிறாங்க, மீனா நான் உன்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன், அந்த ஃபைலை கொண்டு ஒப்படமா, எனக்கும் மேலே நெருக்கடிமா அப்படிங்கிறாங்க. நேராக ஃபைலை கொண்டு ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சோன்னா ஃபைலை ஏற்றுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஃபைலுக்கு பின்னாடி ஒரு பேப்பர் இருக்குமா, இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. அது வந்து மார்க் ஷீட், ஏதோ 12th மார்க் ஷீட் மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க. சரி வீட்டில் உள்ளது ஏதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு யோசனை, நம்ம மார்க் ஷீட் நம்மளுடைய ஃபைல் எப்படி அந்த அக்கா ரொம்ப போச்சு, அந்த அக்கா ரொம்ப கொண்டும் போலையே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இது சமமாக அப்புறம் யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமதி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. உடனே ராஜி கேட்குறாங்க கோமதிட்ட, என்னத்தை இவங்க ஃபைல் எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சூட்சமம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சூட்சமம் அப்படிங்கிறாங்க. அதை அத்தை பிறகு சொல்லுதேன், இது சம்மந்தமாக யார்கிட்டையும் கேட்காத, நான் ஒரு முடிவு எடுத்த பிறகு நீ கேளு அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. உடனே அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க செந்திலுக்கு மீனா. எங்க வேலை கன்ஃபார்ம் ஆகிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா ஃபைலை காங்கில் வைக்கலான்னு சொன்னால் கிடச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஃபைலும் கிடச்சிருச்சு, அதை கொண்டு ஆஃபீஸ்லேயும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா, என்னையை கூப்பிட்டுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அத்தை தான் ஒரு ஆட்டோ பிடிச்சி உடனே கொண்டு கொடுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி கொண்டு கொடுத்துட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ரைட்டு அப்படின்றாங்க. அப்போ மீனாவுக்கு அந்த ஃபைல் கிடச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆஃபீஸில் கொண்டு கொடுக்க சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ்லேயும் கொடுத்துட்டு ஆஃபீஸரும் பார்த்துட்டு ஓகேன்ட்டாரான், மீனா வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்பா கடவுளே, எல்லா நன்மையும் நடக்கும், ஏன்னா நம்ம தீமை நினச்சா தானே தீமை நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீனாவுக்கு போனால் கூட அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் ஆகாதுமா, ரொம்ப கவலைப்படாத, என்னம்மா இனிமேல் கவனமாக எடுத்து கவனமாக கொண்டு போகணுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க ராஜிக்கு. ராஜி வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆஃபீஸர் ஓகேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்க்கா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தைட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு வேலை திருப்பி கிடச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஃபைலை தேடுறதுக்கு நீங்கள் தான் ஒரு முழு முதலாக இருந்து எடுத்து கொடுத்தீங்க, தங்கமயிலக்கா ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தான் தோணுச்சு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தோணுச்சுமா, அதான் நான் போய் தேடி பார்த்தேன் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன நன்றி, வீட்டுக்கு வா, சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேன், உனக்கு நான் வரும்போது உனக்கு சந்தோஷமான செய்தியை உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி வாங்க, சந்தோஷமான செய்தி சொல்லலை, நீ சந்தோஷமான செய்தியை பார்ப்ப அப்படிங்கிறாங்க. பார்ப்பனா, சரித்த வாரம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ராஜி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்காங்க. ஏன் ராஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாம் மீனாக்கா ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க போகிறோன்னா கூடுதலாக சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இப்படி தான் அக்கா தங்கச்சிக்கு ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும், இந்த தங்கமயில் மாதிரி என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் தான் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா ஃபைல் எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிறாங்க. அதான் தான் எனக்கும் ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவள் தான் எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வச்சுருக்கா, அவன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நீ உன் ஸ்டைலில் கேட்காத, நான் என் ஸ்டைலில் கேட்குறேன், நீ கேட்டால் வந்து நீ தேவையில்லாமல் சண்டைக்கு வர அப்படின்பா, மாமாட்ட எல்லாத்தையும் பொல்லாதையும் போடுவான்,
நான் போடும்போது மாமியாராக நான் இறங்கி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நீங்கள் வேறு எதுவும் செஞ்சிடாதீங்க, ஃபைல் தான் கிடச்சிச்சில்ல, மீனாக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணி கொடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நான் மாமியாரா நீ மாமியாரா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே பிளான் பண்ணுறாங்க. எப்படியும் அவளுக்கு ஒரு பூசை கொடுக்கணும், நம்ம பூசை கொடுக்கறத பார்த்து மீனா சந்தோஷப்படணும், அந்த தங்கமேலுக்கு வச்சு செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. எப்படி நம்ம கிச்சனில் இருந்தோம்னா கிச்சனுக்கு வந்துட்டு அத்தை ஏதாவது செய்யணுமா அத்தை அப்படின்பா. அப்போ அவளுக்கு வசமாக போச்சுருவோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல இருக்கிறாங்க. ரைட்டு இடியோரில் இருக்குது, இடியோரில் எடுத்து கையில் வச்சுப்போம், டவர்னு தங்கமேல் இந்த வெங்காயத்தை வெட்டு அப்படின்னு சொல்லி டப்புன்னு காலில் போட்டு விட்ருவோம். போட்டு விட்டா அடையப்பா அடையாமப்பா கால் நொடிட்டு அலையிட்டும். இவளுக்கு ஹனிமூனை கேட்குது, ஹனிமூனு என் மருமவா வேலையை கெடுக்க பார்த்துருக்க, நான் இருக்கட்டும் உனக்கு, நீ மட்டும் மருமவளாக இல்லாமல் இருந்திருந்தியோ நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை என்ன சவுண்டாக கேட்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல விடு நீ ராஜி நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு, நானே பார்த்துக்கிறேன், நீ யார்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன அத்தை எதுவும் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அக்கா தங்கமேல் மேலே கடுமையான கடுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுக்கு மேலே கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை ஸ்டைல்லே பண்ணிக்கிறாங்களா, நீங்கள் அதனால் எதுவுமே கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன பண்ண போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க அக்கா, அது பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு ஃபோன் அடிக்கும், அதுக்கு வரைக்கும் நீங்கள் ஏதாவது என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக கொடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்கிறேன், நானும் பத்மாக்காலும் வந்து ஒரு பேக்கரியில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக வரேன், நீ வந்து வாங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோயிலுக்கு போய்ட்டு தங்கமேல் வராங்க. அத்தை அப்படி இங்கே இருக்கீங்க, பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நல்லது அப்படிங்கிறாங்க. அத்தை ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டீங்களா அப்படிங்க, அந்த வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இடியோரில் எடுக்கிற மாதிரி எடுக்காமல் பொத்துன்னு காலில் போட்டுருந்தாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே ஐயோ எங்கள் தங்கத்து காலில் போட்டுனே, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே பொழுன்னு தக்காளி சட்னி வருது. ராஜி ஓடியா அப்படிங்கிற. அத்தை அப்படின்னு ஓடிடுறாங்க. என்னத்தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, என் கையிலேருந்து இடியோரில் எப்படியோ தெரியாமல் தங்கமேல் காலில் விழுந்துருச்சு, அவள் காலிலேருந்து தக்காளி சட்னியாக போகுது அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜிக்கு பயங்கர சிரிப்பு. அத்தையோட பிளானே இதுதானா அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் அலறுதாங்க. உடனே காலகாலம் நொண்டுதாங்க. இது மருந்து போடுறீ 8 வாடி அப்படிங்கிறாங்க. சரியத்தை அப்படிங்கிறாங்க. அத்தை இது பெரிய இதாக தெரியுது, ஹாஸ்பிட்டல் தான் கூட்டி போகணும் அப்படிங்கிறாங்க. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. அங்கே பெரிய கெட்டாக கட்டி விடுதாங்க. ஏம்மா கொஞ்ச நாளுக்கு தண்ணி நினைக்கக்கூடாது வைக்கக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாரு, ஒரு வாரத்துக்கு நீ நினைச்சக்கூடாது, எங்கேயும் அசையக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் தான் ஹனிமூன் போய்ட்டு வான்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் ஹனிமூன் போய்ட்டு வான்னு சொன்னேன், நீ கிச்சனில் வந்து இருந்தால் நான் தெரியாமல் கை விட்டு இப்படி ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரணம் வராரு. காலை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அத்தை தெரியாமல் என் கையாளில் வந்து ஒன்று போட்டாங்க அப்படிங்கிறாங்க. தெரியாமல் வந்துச்சா, சரி விடு அப்படிங்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு போய்ட்டு வந்துட்டோம். டாக்டர் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு தண்ணி எதுவும் படக்கூடாது, வைக்கக்கூடாது, ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது, ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சிரிக்கிறாரு. சரிம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தங்கமேல் கேட்குறாங்க. இல்லை ஹனிமூன் போகணுன்னா இப்போ எல்லாம் ஒரே இடவா போகிறோம் போலையே அப்படிங்கிறாங்க. உடனே ராஜன் சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ராஜு ஒரு மிஸ்டு கால் விடுறாங்க மீனாவுக்கு. மீனா கிளம்பி வராங்க. இங்கே வராங்க. தங்கமேல் காலில் பெரிய கெட்டாக போட்டிருக்கு. உடனே சரணமாக நடிச்சு எடுக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்துட்டு என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி உணர்ந்தியா மாதிரி கேட்குறாங்க. அத்தை கை தவறி காலில் வந்து இடியுரல் விழுந்துருச்சு, அது இரும்பில் வெயிட்டெல்லாம் இருக்கும், அது பயங்கரமாக நஞ்சிருக்குமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நஞ்சிருச்சு, 3 தையல், அது போக 3 விரல், ஐயோ அப்படிங்கிறாங்க. 3 விரலா அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியை பார்த்துக்கிட்டு மீனாவை பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. சரி ஏக்கா ரெஸ்ட் எடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு மீனா எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தங்கமேல் எப்படி தான் ஹனிமூன் போகல தெரியல, போகிற பக்கம் பார்த்தா நீங்கள் 2 பேர் தான் ஹனிமூன் போவாங்க போல, அவன் இங்கே தான் இருப்பா போலையா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கர சிரிப்பு. அத்தை நம்மளை சந்தோஷப்பட வைக்கணும்னு ஏதோ செய்கிறேன்னு சொன்னாங்க, செஞ்சுட்டாங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ராஜி ரூமுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மீனா வேலையிலேருந்து ஒன்று நிப்பாட்ட போகிறாங்கன்னா நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கன்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ ஃபைலை காணல, சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கலாம் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா உங்கள் காலை மேலே பாருங்கக்கா, அது இருக்கட்டும், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஓ நீ மனசுக்குள்ளே சந்தோஷப்பட நினைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா அந்த ஃபைல் கிடச்சிருச்சு கொண்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது ஃபைல் கிடச்சிருச்சு, அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா கிடைக்காது, நீங்கள் எதுவும் எடுத்து எங்கே வச்சிங்க? இல்லை ஃபைலை காணல இல்லையேன்னு சொன்னீங்க, அதான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ஃபைல் கிடச்சிருச்சு, அதை எடுத்துக்கொண்டு கொடுத்தேன், ஆஃபீஸர் ஓகேன்ட்டார், நாளையிலேருந்து ரெகுலராக வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் 3 நாள் ஹனிமூன் போகணுன்னு கேட்டேன்,
3 நாள் என்ன 3 நாள் 5 நாளாக எடுத்துக்கோன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. 5 நாள் லீவ் எடுத்துக்கிட்ட சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, மயிலு இந்த காலை வச்சுட்டு ஹனிமூன் போக முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை கார் தானே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா அப்படிலாம் போக முடியாது, ஏன்னா அங்கே தண்ணியாக இருக்கும், நனையணும் வைக்கும், அது சரிப்படாது, டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது, காலில் தண்ணி நனையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ராஜி மீனா 2 பேரும் போய் அவர் ரூமில் விட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் தோல் போட்டு விட்டு வராங்க. உடனே சரவணா சொல்கிறாங்க, இன்னைக்கு கூப்பிட்டு தான் நான் வந்திருக்கோம்ல, எப்போ ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. இதில் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீனா ரூம் போகிறாங்க. மீனா கதவை அடைக்கிறாங்க. என்னடி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா அத்தை பிளான் பண்ணியே பண்ணிட்டாங்கக்கா, இது வந்து தெரியாமல் நடக்கல, தெரிஞ்சே தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுது, அத்தை தான் சொன்னாங்களே நீ வரதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபைலே தூக்கி வைக்கா ஃபைலை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி கதை உடச்சி தான் இருக்குது அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. இன்னொரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த தங்கமீனோட ஃப்ராடுத்தனத்தை ஒரு இதில் நான் வந்து பார்த்துட்டேன். அப்படி என்ன ஃப்ராடுத்தனங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்ப்பட்டோனை அப்படின்னு கொடுக்காங்க. என்னக்கா இது மார்க் ஷீட்டு அப்படிங்கிறாங்க. ஒழுங்கா பார் அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போது 12th ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிருக்கு மார்க் ஷீட்டு. ஏக்கா இது 12th மார்க் ஷீட்டுக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம தொங்கமேலக்கா. யார்? நம்ம தொங்கமேலக்கா 12 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பேப்பர் ஃபெயிலு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்களாம். அவங்க தான் மூத்தக்காலாம், எந்த பொய்யும் சொல்லக்கூடாதான், யார் எதுவும் மறைக்கக்கூடாதான், பெரியவங்களுக்கு மரியாதையாக நடக்கணுமா, படித்தவங்க மாதிரி இருக்கணுமா இப்படிம்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்க பற்றியா, என் ஃபைல் எதுக்கு ஒழிச்சு வைக்கிறது, அதே பக்கத்தில் அவங்க மார்க் ஷீட்டும் வைக்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்குது நினச்சி பாரு. மாங்காய் வந்து இன்னொரு மாங்காவை சேர்த்து வைப்பாங்களாம். எப்படி இருக்குது, நம்ம என்ன செய்வோம், அதை ஊறுகாய் போட்டுற மாட்டோம், அறுத்து ஊறுகாய் போட்டாச்சு, இது எப்படிக்கா அவங்களுக்கு கிடச்சி அப்படிங்கிறாங்க. ஃபைலை தேட முன்னாடி அதை ஒட்டி இருந்திருக்கு, நானும் எங்கள் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டேன், கொடுக்கும்போது பின்னாடி ஒரு பேப்பர் இருக்குமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பார்க்கும்போது ஏதோ மார்க் ஷீட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். அப்புறம் தான் பார்த்தா தொங்கமயில் இருந்துச்சு. நம்ம தொங்கமயிலக்கா மார்க் ஷீட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கையில் தான் இது வந்து இப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா இதை நம்ம உடனே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஹனிமூனுக்கு அவள் வரல, நம்ம தான் போகிறோம் ஒன்று. ரெண்டாவது இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு அவள் வந்து அவளுடைய ஆட்டம் ஸ்டாப். என்ன, நம்ம முதல்ல ஹனிமூன் போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க்கா, ஆனால் ஹனிமூனுக்கு போனால் நீங்களும் மாமாவும் பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க, நானும் கதிரும் அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடல, அவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எனக்கு தெரியாமையாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே பூராமே என்ன ஃபோட்டோ ஷூட் நடத்துங்க, அப்புறம் ஜாலியாக இருங்க வைங்க. இங்கே ஃப்ரீயாக உங்களால் பேச முடியல, உன் மனசில் உள்ளதை கதிர்கிட்ட சொல்லி பேசு, அவன் மனசில் உள்ளதை சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. சரிக்காங்க ரொம்ப வெக்கப்படுது அப்படிங்கிறாங்க. சரி கதிர் லீவ் சொல்லிட்டானா அப்படிங்கிறாங்க. தெரியல, ஒரு ஃபோன் அடித்து கேளு அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் அடிக்கிறாங்க. நீ லீவ் சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போகணும்ல அப்படிங்கிறாங்க. அது அவங்க தானே போகிறாங்க அப்படிங்க, நம்மளும் தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரவண மாமா வரல அப்படிங்க. தங்கமயில் அன்றைக்கி வந்து காலில் அடிபட்டு. காலையா என்னாச்சு, அவங்களுக்கு கீழே உரல் அவங்க அம்மா வந்து தெரியாமல் போட்டாங்க. எந்த உரல் அப்படிங்கிறாங்க. கை உரல் அப்படிங்கிறாங்க. ஐயோ சரவணன் வரலையா, ஐயோ அப்படி இப்படிங்கிறாங்க. சரவணன் வராட்டில் நம்ம 2 பேரும் போயிட்டு வரணும், நம்ம 2 ஜோடியும் போயிட்டு வரணும்னு சொல்லி வீட்டில் அத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஈவினிங் வராங்க, வந்தோடனே பார்த்துட்டு என்னத்தை குமதி பண்ணி வச்சுருக்க அப்படிங்க. ஏங்க தெரிஞ்சாங்க பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எப்படிமா இருக்குது, முடியல மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஹனிமூன் போகணுன்னு நினச்ச முடியல, சரி இந்த ஜோடி 2 நாளைக்கு கிளம்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா அண்ணன் இந்த நிலமையில் இருக்கும்போது போகணுமா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு. இங்கே மீன் அப்படி முழிக்கிறாங்க. அவங்க தனியாக போய்ப்பாங்க, இப்போ நீங்கள் 2 ஜோடியும் போயிட்டு வாங்க, ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டீமுக்காக ஏன் 2 டீம் நிற்கணும், நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு நாள் அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணனும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் போகலாம் போகலாம் அப்படிங்கிறாரு கதிர். யாருக்காகவும் இது விட்டு கொடுக்க வேண்டாம், ஹனிமூன் தானே போகிறீங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலே புறப்படுறாங்க. இங்கே வந்து ஒரு கார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நேராக ஊட்டி கிளம்பிடுறாங்க. அங்கே ஊட்டியில் தனியாக ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கேருந்து வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு மீனாக ஃபோன் அடிக்கிறாங்க கோமதிக்கு. ஊட்டியில் போய் சேர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேலுக்கு பயங்கரமாக எரியுது, காலும் எரியுது, வயிறும் எரியுதுங்க. வயிற்றுச்சலாக இருக்கேன், நான் தான் ஹனிமூன் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் வந்து இவளுக்கு ஏற்பாடே பண்ணல, இவ்வளோ ஹனிமூன் போயிட்டாளுங்க. நான் இந்த இது இப்படி ஆயிடுச்சே, இந்த அத்தை பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்லை யதார்த்தமாக நினச்சான்னு தெரியல, ஆனால் அவங்கள 2 பேரும் ஹனிமூன் அனுப்பி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்புலன்னு இருக்காங்க தங்கமேல். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஹனிமூன் போனவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உடனே பழனி ஃபோன் அடித்து கேட்குறாங்க செஞ்சுட்டு, என்னடா எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க.
அம்மா செம்மையாக இருக்குது, நீ கூட வந்துருக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் போனது ஹனிமூன்டா, புருஷன் பொண்டாட்டியாக போனீங்க, நான் வந்து ஒரு பேச்சுலர் எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வரலாமாம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிர் ஃபோனை கொடுண்ணே அப்படிங்கிறாங்க. மாமா செம்மையாக இருக்குது, உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம்மா அப்படிங்க. அனுப்பலாம் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்குள்ள நினைக்காங்க, ராஜும் கதிரும் வந்து எங்கேயுமே போகல, சரி இதுலேயே நல்லா இருந்துட்டு போகுது, மீனாவும் செந்திலும் அப்படி தான் அப்படி இப்படின்னுட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அரசி செல்லுக்கு அனுப்புகிறாங்க. அரசி காமிக்கிறாங்க, பாருங்கம்மா அக்கா அண்ணி எங்கே போயிருக்காங்க, அண்ணன்லாம் எங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படிங்க. சூப்பராக இருக்குல்லன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. நம்ம எடுக்க வேண்டிய ஃபோட்டோ இவங்க எடுக்கிறாங்க, தலை விதி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணா ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன மயில் என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. வயிற்றுச்சலில் உட்காந்துருக்கேன். வந்து வயிற்றுச்சலில் உட்காந்துட்ருக்கேன், கால் எரியுதுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீ தான் ஹனிமூன் போகணுன்னு நடக்காமல் போச்சு, சாரி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் வரதுக்கு விருப்பமே இல்லையேங்க, எனக்காக தானே நீங்கள் வந்து வாரேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து அது நடக்கலை, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் கடைசியாக போகணுன்னு தான் நினச்சேன், அப்பா 3 ஜோடின்னு நான் போகணுன்னு சொல்கிறாங்க, சரி நம்மளும் தான் போயிட்டு வருவோம்னு நினச்சேன், நமக்கு இப்படி ஆயிரம் பேர் எப்படி போக முடியும் வைக்க முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு வரதுக்கு விருப்பமே இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மை தான், ஆனால் வந்து எல்லோரையும் போக சொல்லும்போது நானும் வரதான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீ உங்கள் மனசு சரியில்லை, அதனால தான் வந்து இந்த ட்ரிப்பே கேன்சல் ஆகிட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரி விடு, இன்னொரு வாட்டி போகலாம் அப்படிங்கிறாங்க. உன் கால் சரியாயிட்டும் அப்படிங்கிறாங்க. அது சரியானாலும் நம்ம வீட்டிலேருந்து எங்கே அனுப்புவாங்க அப்படிங்கிறாங்க. நான்லாம் அனுப்ப வைக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்லா அனுப்ப வச்சிங்க, உங்கள் அப்பாட்ட சொல்லதுக்கு உங்களுக்கு முடியலை, உங்கள் அம்மா சொல்லி தான் இந்த ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க, உங்கள் அம்மா கரெக்டாக பிளான் பண்ணி என்ன போக விடாமல் அவங்க 2 பேரும் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா மேலே இப்படி அபாண்டமாக நீ வந்து இது பண்ணி சொல்லாத அப்படிங்கிறாங்க. உண்மையை தாங்க சொல்கிறேன், அவங்கள 2 பேரும் தான் பிடிக்கும், இப்போ என் காலில் வந்து இப்படி ஆகிருக்கு, அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மா ஏன் வேணுக்குன்னு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இந்த கிராஸ் பண்ணும்போது கோமதி கேட்குது, ரைட்டு நம்ம வேணுக்குன்னே தானே பண்ணணும், நீ பண்ண அகத்துக்கு தான் பண்ணணும், ஒரு பிள்ளை வேலையை கெடுக்கிறதுக்கு நீ ஃபைல் எடுத்து ஒழிச்சு வைப்பேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா நீ மாமியாரா நான் மாமியார் அடி அப்படின்னு சொல்லி மனசு நினச்சி கிராஸ் பண்ணி போகிறாங்க. என்னத்தையும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாலாம் அப்படி பண்ணதவங்க கிடையாது அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் வந்து வெங்காயம் வந்து தள்ளி நின்றுட்டு தான் நறுக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ தூரத்துக்கு அந்த உரல் வர வாய்ப்பே இல்லை, ஆனால் உங்கள் அம்மா கை தவறி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. உரல் உங்கள் அம்மா வந்து தாலி சம்மணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உரல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, இல்லையா எங்கள் அம்மா அப்பா எடுத்து மாற்றி வச்சுருப்பாங்களா இருக்கும், அது தெரியாமல் பட்டிருக்குமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மீனாவும் ராஜி தான் ஏதோ பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க எதை மனசு வச்சுட்டு சொல்கிறாங்கன்னா, ஃபைல் வந்து இங்கே இருந்துச்சு, அதை வந்துட்டு காணலை வைக்கலைன்னு சொல்லி இது பண்ணி மனசில் நினைக்கிறாங்க. ஃபைல் ஏதாவது ரூமில் வந்து எடுத்துகிட்டு போக போல அப்படின்னு நினச்சிட்டு சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் நீ என்னெல்லாமோ குழம்பி பேசுகிற விடு, அப்படிலாம் இருக்காது, இங்கே ரெஸ்டடு எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வைக்கிறாரு. அப்போ தான் தங்கமேல் நினைவு வருது, அந்த ஃபைலோட சேர்த்தனா நம்ம 12th மார்க் ஷீட் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடுவோன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. 12th மார்க் ஷீட்டையும் காங்கலை. ஆஹா, ஃபைல் எடுத்தவா இதையும் எடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம தான் ஃபைல் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஃபைல் இங்கே தானே வச்சுருந்தோம், எப்படி கொண்டு எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம அதை சரியாக யோசிக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைதாங்க. மார்க் ஷீட்டுங்காங்களே, யார் கையில் கிடச்சிச்சோ என்ன கையில் கிடச்சிச்சோ தெரியலையே, ஒருவேளை மீனாட்ட தான் அது இருக்கா, மீனா கையில் கிடச்சா வந்து ஹனிமூன் போது மூட்டி எல்லாத்தையுமே சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திருப்பாளே, மீனாவுக்கும் ராஜிக்கும் நம்மளை ஆகாத, வேறு இல்லை லேட்டாக பண்ண போகிற ஆளுங்களா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க, நீங்களாம் வந்து ஃபைலை வந்து மீனாவுக்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு சரவணன் ஃபோன் அடிக்காங்க. நான் ஏன் எடுத்து கொடுக்க போகிறேன், ஃபைல் ஓர முடியாது இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தம்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. நான் உடம்பி காட்டி கொடுத்துரும் போலையே, அவள் ஃபைல் எடுத்தவளே இங்கே தான் எடுத்தான், எதை எடுத்தேன்னு சொல்லலை, நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்டை தேடுவோன்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்லாம் தேடி பார்க்குறாங்க. ஒரு வேளை நம்ம மார்க் ஷீட் எடுத்துக்கொண்டு மீனா ரூமில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி அரசையும் கோமதியும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து மீனா ரூமுக்குள்ளே போகிறாங்க. மீனா ரூமில் போய் எல்லாம் தேடி பார்க்காங்க, ஒன்றும் கிடைக்கல. மீனா ரூம்லேருந்து வரும்போது கோமதி பார்த்துறாங்க. என்னம்மா மீனா ரூம்லேருந்து வர அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனாவை தேடி போனேன், அவள் தான் ஹனிமூன் போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. மறந்துட்டதை, மீனா இருக்கிற மாதிரி மீனான்ட்டு போனேன், அவைகளை நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எதுவும் பண்ணுறாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் திருன்னு முழிக்கிறாங்க தங்கமேல். இவன் ஏன் திருட்டு முழிக்கிறான், அவள் ஃபைல் எடுத்து வச்சா வேலைக்கு ஆப்பாச்சா வேறு என்னமோ வச்சுருக்காளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பண்ணிக்கிறாங்க. மீனா உன் ரூமில் எதுவும் ஃபைல் எதுவும் வச்சுருந்தியா அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமேல் வந்து திடீர்னு உன் ரூம்லேருந்து வராடி அப்படிங்கிறாங்க. அத்தை மறுபடியும் அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது,
நகை மட்டும்தான் நாங்கள் கழுத்தில் போட்டுருக்குது எங்கே இருக்குது, மீதி நகை லாக்கரில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம தானே லாக்கரில் வச்சோம், லாக்கரில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் இருந்துச்சாடி, அவள் வந்து ரூமுக்கு போயிட்டு வந்துருக்கலாம், வேறு எதுவும் ரூமில் செக் பண்ணணும்னு கேட்குறது தான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க எதுக்கு நாங்கள் இல்லாத போது ரூமுக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிலம்மா, திடீர்னு நான் வெளியே இருந்து நானும் அரசியும் வெளியே போயிருந்தோம், மொத்தத்தில் நின்றோம். அங்கே இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டாக அவன் ரூம்லேருந்து வெளியே வரான். கேட்கும்போது மீனாவை தேடி போனாங்கிறா. எங்கள் அத்தை நான் இருக்கும்போது என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க, இப்போ என் ரூமில் என்ன பார்க்க வந்தாங்களா, அப்போ ஏதோ தான் பண்ணுறாங்க அது என்னென்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி பார்க்குறேன், நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் சுற்றிட்டு வாங்க ஊர் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் மீனாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, இவ ஏதோ பண்ணுறா. ஓஹோ, அந்த மார்க் ஷீட் வந்து நம்மகிட்ட சிக்கிட்டில், அந்த மார்க் ஷீட் நான் தான் எடுத்துருக்கேன், அங்கே தான் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போயிருப்பா. ரைட்டு, இதுக்கு இப்போ ஊருக்கு போனப்புறம் அப்போ வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கும் போதே ஒரு பேச்சை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ஹனிமூன் வந்ததில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க செந்தில்கிட்ட. ஆமாம், நான் இப்படி உன்னோட இருந்ததில்லை, அதுவும் நம்ம குடும்பத்துலேருந்து அனுப்பி நம்ம இருக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது, அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பார்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்க எல்லோரும் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணி, எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு தோணும் அப்படிங்கிறாங்க. டேய் தம்பி, திடீர்னு தோணலை, அம்மா சொன்ன போடல வந்து அப்பா அப்படி அனுப்பியிருக்காரு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நம்ம அத்தை கிரேட்டு தான் அப்படிங்கிறாங்க ராஜி. உடனே மீனாவை சொல்கிறாங்க, அது உண்மை தான், நம்மளுக்கு இப்படி ஒரு அத்தை கிடைக்காது, அம்மா இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் மிஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குற முகம் வந்து அத்தையாக தான் இருக்குது. அப்பா முகம் பார்க்கும்போது மாமாவாக இருக்காங்க, மாமா கோவக்காரராக இருக்கார், பட் ஆனால் பாசக்காரர் தான், நம்ம மனசு கஷ்டப்படுறதுக்குள்ளே ஏதாவது செய்யணும்னு நினைக்காருல, உண்மையில் நல்ல மனசு தான் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெரியாது, கோவம் டவார்னு போட்டுரு, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு சாரியும் பேர் இப்படி தான், நீ உங்கள்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்து சமரசப்படுத்தியிருக்காரு, அந்த மாதிரி தான். ஆனால் உங்களையாவது சமரசம் படுத்திடுவார். எனக்கெல்லாம் பூசை விட்டால் எண்ணிக்கை கூட தான் செய்யும், தவிர்த்து குறையாது. நானாக தான் அப்படி சரி ரைட்டு அப்பா தானேன்னு போகணும். எங்கள் அம்மா தான் என்கிட்ட வந்து உங்கள் அப்பா வருத்தப்பட்டார் டாம்பாங்க, ஆனால் அது உண்மையாக போய் அது தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, உண்மையிலே உங்கள் அப்பா வருத்தப்பட தான் செஞ்சாங்க, நீ கடைக்கு வரலன்னு சொல்லும் போது நான் அப்பாட்ட பேசும்போது சொன்னாங்க, என் பிள்ளைக்கு நான் ஏம்மா கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்கள் அப்பா மேலே பாசமாக தான் இருக்கார், என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டார். சரியா அப்படிங்கிறீங்க, அப்பாவா அப்படிங்கிறாங்க, உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ராஜிக்கிட்ட செந்தில் கேட்குறாரு. ஆமாம் நான் பேசினேன், நானும் பேசினேன், மீனாக்காலும் பேசினாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் எங்கள் அப்பாட்ட தனியாக பேசுகிற அளவுக்கு ஆகிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் எங்கள் மாமா தானே பேசினேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லை, எங்கள் அப்பா கொஞ்சம் கோவமாக இருப்பார், அவர்கிட்ட எப்படி நீங்கள் பேசி சமாளிச்சிங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்ககிட்டலாம் வந்து பெத்த பிள்ளை மாதிரி தான் பேசுவார், பேசினா கரெக்டாக பதில் சொன்னால் அது பதில் நல்லா கரெக்டாக பேசுவார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இங்கே நல்ல சாப்பாடு வகையில் நல்லா சாப்பிட்றாங்க. இந்த சரவணன் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க, என்ன தம்பி மாதிரிகளா சுற்றி பார்த்தீங்களா, 2வது வந்து பைசா இருக்கா, நான் எதுவும் எங்கள் ஓனர்கிட்ட வாங்கி அனுப்பிவிடணுமா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ வரலன்னு தான் ரொம்ப வருத்தம்னே அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, எனக்கு வரதுக்கும் விருப்பம் இல்லை, ஏன்னு கேட்டால் இங்கே வேலை ஜாஸ்தியாக இருக்குது பிள்ளைங்கிட்ட, கோயில் குளங்கள் பூரா இப்போ தான் வந்து விசேஷங்கள் வருது, அதில் நிறைய பொருட்கள் இருக்கும், நான் இல்லைன்னா இந்த கடையை ரன் பண்ண முடியாது, அதுதான் முக்கியமான நாள். அவள் ஹனிமூன் போகணுன்னா சரி வழி இல்லாமல் நான் வரேன்னே, அதுபோக நான் தனியாக போகலாங்கிறது காரணமும் இதுவும் ஒன்று. சரி தன்னந்தம்பி மாதிரியோட போகும்போதாவது போகலான்னு பார்த்தேன், அவளுக்கு காலைல இப்படி ஆயிடுச்சு, இப்போ எப்படி வர்றது அப்படிங்கிறாங்க. உடனே சாரிண்ணா அப்படிங்க, சாரி சொல்லுறதுக்கு இல்லை இருக்கு விடுங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எதுவும் பைசா தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், ஏன்டா பைசா இல்லை, எங்கள் ஓனர்கிட்ட வாங்கி அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா பைசாலாம் இருக்குண்ணே, அப்பா தந்துவிட்ருக்காருண்ணே அப்படிங்கிறாரு கதிர். அப்பா தந்துவிட்டது ரொம்ப சந்தோஷம்தான்டா, ஆனால் அப்பாட்ட வந்து நீ வந்தோடனே பேசிட்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் பேசத்தானே செய்வேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அப்பாட்ட வந்து எதிர்புறமாக இருக்கு, ஆனால் அப்பா வந்து நம்மளை எல்லாரையும் ஒன்போல தாண்டா பார்க்காரு அப்படிங்கிறாங்க. தெரியுதுண்ணே, சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு தங்கமயிலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சரவணா இந்த மாதிரி இப்போ வீட்டுக்கு வர உனக்கு எதுவும் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் விசரம் தான் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்க மயில் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, என் ரூமில் இருக்க பொருளை காங்கலை, அந்த ரூமில் யார் எடுத்தா வச்சா அப்படிங்கிறாங்க. என்னது காங்கலை அப்படிங்கிறாங்க. என்னோடய மார்க் ஷீட்டை காங்கலை அப்படிங்கிறாங்க. என்ன மார்க் ஷீட்டை காங்கலை அப்படிங்கிறாங்க. என்னுடைய எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மார்க் ஷீட்டை காங்கலை அப்படிங்கிறாங்க. அது இங்கே கொண்டா வச்சுருந்தேன் அப்படின்னா. ஆமாம், நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது என்னோடய சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து வந்துட்டேன், இப்போ வந்து அதை காங்கலை அப்படிங்கிறாங்க. மயில் அங்கே தேடிப்பார், ஏற்கனவே மீனா ஃபைலில் காங்கலைன்னு தேடி அலைஞ்சாங்க, அதில் வேறு எங்கேயும் கிடக்கான்னு பார்க்கணும் அப்படிங்க. அப்போ என் ரூமில் தேடினாங்களா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, ஆனால் மீனா ரூமில், அரசி ரூமில் எல்லாம் தேடினாங்க, ராஜி ரூம்லையும் தேடினாங்க, ஆனால் எப்படி ஃபைல் கிடச்சின்னு தெரில, ஒருவேளை வந்து நம்ம ரூமில் தேடும் போது எதையா கிடக்கலாம், தேடிப்பார் அப்படிங்கிறாங்க. நல்லா தேடி பார்த்தோம், அப்போ ஒருவேளை நம்ம ரூமில் தேடி போய் அந்த மார்க் ஷீட் எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. என்ன மயில் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் தேடி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ இவ்வளோ தான் எடுத்தாளுகளா அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது இல்லை
எடுத்திருந்தால் தான் உடனே நம்மளை அசிங்கப்படுத்த தான் பண்ணியிருப்பாங்களே. இப்போ வேறு எங்கேயாவது தான் இருக்கணும், நம்ம தேடி மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மறுபடியும் தேடி பார்க்காங்க. ஒன்றும் கிடைக்கல. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா என் 12th மார்க் ஷீட்டை காணாமலம்மா அப்படிங்கிறாங்க. விட்ரி அதான் கல்யாணம் முடிஞ்சுட்டு இனிமேல் என்ன வேலைக்கு போக போகிற, அதான் 12th ஃபெயில் தானே அப்படிங்கிறாங்க. நான் ஃபெயிலு தான்மா, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன். அந்த மார்க் ஷீட்டை இந்த வீட்டில் காங்கலைன்னா யாரோ எடுத்து வச்சுருந்தாங்கன்னா என் வாழ்க்கை என்னமா ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னடி இதை குறுக்கட்டவில் நீ தான் 12 ஃபெயில், அந்த மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வரையில் வந்து என் ஃபைலே கொண்டு வந்துட்டேன், அதில் மார்க் ஷீட்டு என்னோடய ஆதார் கார்டு எல்லா ஐடி குரூப் எல்லாம் இருந்துச்சு, அதோடு இருந்துச்சுமா, இப்போ அதை காங்கலம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற லூசு மாதிரி, அது ஒழுங்காக தேடுறி அப்படிங்கிறாங்க. தேடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தேடுறாங்க, ஒன்றும் நடக்கலை. இந்த சூழ்நிலை ஹனிமூன் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வராங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க வார பிள்ளைகளுக்கு ஆர்த்தி எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க மாமா வேற எங்கே போயிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அம்மா வெளியே போயிட்டு பிள்ளைகள் வருது, ஒரு கண்ணு போட்டிருக்கோம், ஆர்த்தி எடுங்க அப்படிங்கிறாங்க. ஆர்த்தி எடுக்கிறாங்க. அடுத்தது மீனாவுக்கும் ராஜிக்கும் திலக்கம் விடுதாங்க கோமதி. அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா கட்டி பிடிக்கிறாங்க கோமதியை. ராஜியும் கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா தங்கமேலுக்கு ரொம்பவே வயிறு எரியுது. நான் பண்ண வேண்டியது இவ்வளோ பண்ணதாளுங்க, நான் எப்படி மூத்த மருமகனா நான் போயிருக்கணும், நீங்கள் போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்குறாங்க. தங்கமேலக்கா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் மீனா, நீங்கள் இல்லாமல் தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் ஹனிமூன் போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. வயிறு எரியுதுட்டு, எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு சொல்லி மனசில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி உடனே ஆப்பு வச்சா உனக்கு நல்லா இருக்காது, சாப்பிட்டுவிட்டு நைட்டு கண்ணு காப்பி வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு இவங்க எல்லாம் போகிறாங்க. அதனால் சாப்பாடுகள்லாம் மதியம் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு செந்தில்கிட்ட, இன்றைக்கி நீ கடைக்கு வர வேண்டாம், நாளைக்கு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பா ரொம்ப மாற்றுறானே அப்படிங்கிறாரு கதிர். அது உண்மை தான், ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கார். இப்போ அவர் நம்ம மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு, அம்மா வந்து சத்தம் போட்டதுலேருந்து அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அப்போவுமே அக்கறை எடுப்பார், ஆனால் அவருக்கு எப்படி நடந்துக்கிட்டதுன்னு தெரியாது, டபார்னு பேசிடுவார் வேற என்ன அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மை தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சரி ரைட்டு நைட்டு என்ன சாப்பாடு ரெடி பண்ணணும் மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை நைட்டு தடபுடலாக சாப்பாடு ரெடி பண்ணணும் அத்தை, ஏன் பொறுப்பு தான் அப்படிங்கிறாங்க. என்ன பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அத்தை மீண்டும் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க, நான் உடனே ஹனிமூன் போயிட்டேன், நான் ஒன்றும் செய்ய முடியல, பிரியாணிக்கு நான் செந்திலெல்லாம் வேண்ட சொல்லுவேன், நானே இது பண்ணுறேன், நானும் ராஜும் பண்ணுறோம், நீங்கள் அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. செந்திலுங்க வாங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் வர சொல்லி எல்லா சாமானும் வேண்ட சொல்லுவாங்க. செந்தில் வாங்கிட்டு கொடுக்காரு. சமையல் ராஜியும் நான் பயங்கரமாக சமைக்கிறாங்க. பயங்கரமாக மனம் வருது. கடையை அடைச்சி வீட்டுக்கு வராங்க பழனியும் பாண்டியனும். இன்னும் மனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்றைக்கி வந்து மீனா பார்ட்டிங்க. மீனா பார்ட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் வேலையில் மீண்டும் சேர்ந்ததுக்காக பார்ட்டி வைக்கா பிரியாணி அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி ரைட் ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பழனி சொல்லுதாரு ரைட்டு பிரியாணியாக செமையாக இருக்கும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. இதோட ஐஸ்கிரீம் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வராங்க. சித்தப்பா ஐஸ்கிரீம்னு வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், மாமாவுக்கு தெரியாமல் சாப்பிடணும் மாட்டோமில்ல அப்படிங்கிறாங்க. ரைட்டு சூப்பர் செம அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இப்போ பாண்டியனும் பார்க்குறாரு. சரி போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை தூக்கிட்டு போகிறாங்க. ராஜி ஐஸ்கிரீம் தூக்கிட்டு போகிறதையும் பாண்டியன் பார்த்துட்றாங்க. பார்த்தியா குமதி ஐஸ்கிரீம் கொண்டு போய் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. எங்க இது சத்தம் போட்டுறாங்க அப்படிங்க. நான் ஏன் சத்தம் போட போகிறேன், பிள்ளைகளை ஆசையாக சாப்பிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானா அப்படிங்க. நானே தான் அப்படிங்கிறாங்க. இல்லை முன்னாடிலாம் வந்து ஐஸ்கிரீம் நைட் சாப்பிட்டா சத்தம் போடுவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி பிரியாணி சாப்பிட்டுருப்பா சந்தோஷமாக சாப்பிட்டு போண்டிதானே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு சாப்பிட்டு நைட் கீழே கிளம்பி வராங்க. வந்தோடனே எல்லோரும் ஊருக்கு அங்கேயும் போயிட்டு வந்துருப்பீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க மீனாக்கிட்ட. இல்லை மாமா போஸ்ட் ஆஃபீஸுக்கு நிறைய போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பேப்பரில் டிவிலலாம் வருது, அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து மார்க் மட்டும் எடுத்தால் போதுமாம்மா, அது மார்க் அடிப்படையில் தான் எடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படிங்கிறாங்க. தங்கமேலக்கா வந்து நிறைய மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால் தங்கமேலக்கா ராஜி எல்லாருமே அப்ளை பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக தங்கமேலக்காவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலக்கா கிடைக்குமா அப்படி இப்படின்னு இருக்கும்போது தமிழ் நிறைய மார்க் எடுத்திருக்காளா, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அவங்க வந்து 1200 பக்கத்தில் எடுத்திருப்பாங்க போல், 12th 10th வந்து 500 பக்கத்தில் எடுத்திருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க மீனா. இதை கேட்டோன்னே தங்கமேல் திருதுன்னு முழிக்காங்க. நான் ஒன்றுத்துக்குமே ஒன்று ஜஸ்ட் பாஸ் தான் 10th ஆகியிருக்கேன், 12th ஒரு பேப்பர் வெளியே எப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் தங்கமேலக்கா எவ்வளோ சூப்பராக படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மார்க் ஷீட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு பாண்டியனு பார்க்கறதில்ல. மச்சான் போனாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்க்குறாரு. பழனியும் படிக்கல, பார்க்கறதில்ல. அதனால் அதை மார்க் ஷீட்டை வாங்கி கதிர் பார்க்குறாரு. கதிர் பார்த்தோன்னா முகம் அப்படி மாறுது. மாறினோன்னு இதில் 12th ஃபெயில் இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும், இந்த தங்கமேல்
பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.